28ஆம் தேதி நவம்பர் மாதம். இப்போ நேரம் அண்ணளவு 5 மணி. நான் இருக்கிறது பம்பலப்பட்டி கொழும்புல. தற்போது காற்று தணிந்திருக்கு. நேற்று நான் இரவு, இன்று காலை அதிகாலை காலையில் கூட காற்றினுடைய வீரியம் கொஞ்சம் பலமாக இருந்தது. மழையும் இப்போது தூவானமாகவும் சிறு துளியாகவும் பெய்து கொண்டிருக்கிறது. இடைவிடாமல் பெய்கிறது. இதுக்கு முதல் மழை பெய்தது. எனவே இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும் என நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் தனியே இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போது திட்வா புயல் பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பதனால் பொதுவாக நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை ஒரு ஒலிபரப்பாளர் அல்லது ஒரு ஊடகவியலாளர் அடிப்படையிலே பரிமாற விரும்புகிறேன். இது தவிர தகவல்கள் என்றது வேறு, தரவுகள் என்றது வேறு, செயற்பாடு ப்ரொசஸிங் என்றது வேறு. இந்த மூன்றை நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது எங்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் என்னவென்று கேட்டால், எங்கள் மெட் டிபார்ட்மெண்ட் வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள் நமக்கு தரக்கூடியவை, அல்லது வானிலை அறிஞர்கள் பல எதிர்வுகளையும் பதிவுகளையும் தொடர்ந்து தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஒரு தகவலாக வைத்துக்கொண்டு அதை தரவாக எடுக்க வேண்டும். எப்படி தரவு டேட்டா, எங்கள் பிராந்தியத்திலே என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதற்கு முதல் எவ்வளவு நீர் வரும்போது எவ்வளவு வந்தது, இப்போது இவர்கள் சொல்லுகின்ற கியூபிக் நீர் இந்த நீரேந்துகள் பிரதேசங்களிலிருந்து அதிகமாக வருவதாக இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் வரலாம், நாம் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா அல்லது எங்கள் சார்ந்தவர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த தரவுகள் வருகிறது. ப்ரொசஸிங் என்றது என்னவென்றால், நாங்கள் ப்ரொசஸிங்கை 3 வகையாக செய்யலாம். ஒன்று என்னவென்றால், முதலிலே எங்களை ஒரு பிரச்சனை வராமல் இருந்து அதில் பாதுகாப்பார் அவேர்னஸ் அல்லது ப்ரிகாஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுவாங்க. முற்பாதுகாத்தல். எனவே எங்களுக்கு தெரிகிறது மழை இப்படி வரப்போகிறது, ஏலவே நாங்கள் இது சார்ந்த விஷயங்களை எங்கள் பிராந்தியங்களிலே முகம் கண்டிருக்கின்றோம், அப்படி என்றால் இப்படி வரும், எனவே இதற்கு முன்னர் எங்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, இது ப்ரிகாஷன்ஸ். இன்னொன்று, வந்துவிட்டால் அப்படியானவற்றிலிருந்து நாங்கள் எப்படி அந்த சவால்களை முகம் கண்டு வெற்றி பெறுவது. ஏலவே நீர் வந்து விட்டது, அப்படி என்றால் உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டியது எங்கே, அது அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஓரளவு தரை ஏற்றம் கொண்ட சில இடங்களுக்கு செல்வது, பாதுகாப்பான வீதிகளை கையாள்வது, நீரோடுகின்ற பிரதேசங்களில் இருந்து விலகி நிற்பது, இப்படியான விடயங்கள் உடனடியாக செய்வது. இன்னும் ஒன்று, எனவே இந்த நீருக்குள்ள அல்லது மண் சரிவுக்குள்ள மாட்டுப்படக்கூடிய சம்பவம் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வகையான உதவியை நாடுவது, அல்லது யாராவது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தார்களாக இருந்தால் அவர்களை எப்படி வெளியில் எடுப்பது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் எடுப்பது, இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் ப்ரோசஸிங்னு சொல்லுவோம். இந்த 3 விடயமும் நமக்கு தேவை. இதை விட இதற்கு பிறகு அல்லது எதிர்காலம் என்று சொல்வது, இப்படி ஒன்று நடவடிக்கை நடந்தால் இதுக்கு தணிந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கோம். இந்த 3ம் எங்களுக்கு எப்பவும் ஒரு நேரத்தில் வேணும். இப்போ நான் சொல்கிறேன், முதல் எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த டிட்வா புயலினுடைய இந்த பெருக்கம் இலங்கையினுடைய தென்பகுதி கடல் எல்லையில் இருந்துதான் இந்த தாளமுக்கம் உருவாகி இருக்கின்றது. இலங்கையில் முதன்முறையாக கடற்கரைக்கு உள்ளே இருக்கிற நிலப்பரப்பினூடாக வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்ற முதலாவது புயல் என்கின்ற ஒரு சாதனையோடு சோதனையும் தந்து வந்திருக்கிறது திட்வா புயல். திட்வா புயலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏமன் நாட்டவர்கள். எனவே இந்த புயல் இப்படி உள்ளே செல்வதன், நிலத்திற்கு உள்ளாகவே செல்வதனால் சாதாரணமாக புயல் ஒரு இடத்துல மையம் கொள்ளும் என்றால் புயல் சுத்தும் இல்லையா, சுத்தும் போது இந்த பெரும் விட்டம் முகில்களை காவி செல்லும். இந்த முகில்கள் என்ன செய்யும், மழை மேகங்களாக பெரும் பிரதேசங்களில் மழையை வாரி கொட்டும். அதனால் இப்போ மட்டக்களப்பு, அம்பாறை நாங்கள் பார்த்துருப்போம். நேற்றைய தினம் பொத்துவில் அருகம்பையிலிருந்து நாங்கள் ஆரம்பமாகிய கதைகளை பார்க்கும்போது அங்கே மழை பெய்து கொண்டே இருந்தது. அதே நேரம் அந்த முகில் கூட்டங்கள் நேராக மத்திய மலைநாடு நோக்கி நகர்ந்து மலைகளிலே பட்டு அதிலிருந்தும் எக்கச்சக்கமான நீர்வீழ்ச்சியையும் மழை வீழ்ச்சியையும், குறிப்பாக நீர்வீழ்ச்சிகளில் ஆறுகளிலே அந்த நீரினுடைய அளவை அதிகமாகவும் தாழ்நில பரப்பில் இருப்பவர்களுக்கு அதிக பாதிப்புகளையும் கொண்டு சென்றிருக்கின்றது. இதிலும் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், நீங்கள் பாருங்கள், அதிகப்படியான மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற விடயங்கள் நேற்றைய தினம் நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருந்தது. முதலிலே ஊவா பதுளை மாவட்டம், பிறகு நாங்கள் கேள்விப்பட்டது மத்திய மலைநாடு. இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் எந்த பிரதேசத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இலங்கையை நீங்கள் இப்படி பார்ப்பீர்களாக இருந்தால் இது மத்திய மலைநாடு என்றால், இது தெற்கு, இது கிழக்கு என்றால் வடக்கு இங்கே இருக்கிறது. மத்திய மலைநாட்டிலே தெற்கிலிருந்து உருவாகிய திட்வா இப்படி கிழக்கு கரை நோக்கி செல்லும் போது இந்த முகில்கள் படக்கூடியவை கூடுதலாக இந்த ஊவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நமனு கூட. அதன் பின்னர் நாங்கள் சொல்லுவோம்
மட்டுல் சீமை போன்ற உயர்ந்த பிரதேசங்களிலே பட்டு அதில் இருக்கும் நீர் செல்லும் வழிகளில் தான் அதிகப்படியான நீர் படுகையை கொடுத்தது. அதனால் ராவணேல்ல, தூணிகிந்த, தீயலும்ப போன்ற நீர்வீழ்ச்சிகள் அதிக வெள்ளப்பெருக்கு. அந்த பிராந்தியத்தோடு தொடர்பு பட்ட தெற்கு நோக்கி நகர்வது கும்புக்கநோய, மாணிக்க கங்கை, வளவ கங்கை, கிங்கங்கை போன்றவற்றிற்கு கூடுதலான நீர் படுகைகள். இதனால் மிக பாரியளவிலே தென் மாகாணத்துக்கு அது நீரை அழுத்தி செல்லும். இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய மலைநாட்டினுடைய மாத்தலை மற்றும் கண்டியினுடைய ரிதில்ல கஸ்கிடிய போன்ற பகுதிகள், அதாவது நுவரேலியாவினுடைய பின்புறமான பகுதிகளை எடுத்துக்கொண்டு வந்தால் அங்கேயும் இந்த முகில்கள் அடித்து நீரை அதிகமாக கொள்ளும். குறுந்தோய நீர்வீழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பெரும் நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே சென்று கொத்மல நீர்த்தேக்கம், கொத்மல தீர்த்தேக்கம், அதன் பின்னர் நீங்கள் பார்த்திருந்த கண்டி மூலமாக சென்று அதுக்கு பிறகு விக்டோரியா, ரந்தனிகல, ரந்தம்பே, மாதுரோய மற்றும் நாங்கள் சொல்லுகின்ற கல்லோய, சேனநாயக்க சமுத்திரம் வரை இந்த நீர் செல்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மகாபலி கங்கை மூதூர் கிண்ணியா வரை செல்லும் வரை இந்த நீரை அழைத்து செல்லும். எனவே இதிலே அதிகமாக நீர் எடுத்துட்டு வருவதனால் மிக பாதிப்பு. தற்போது கூட நாங்கள் பார்த்தோம் 2 மணி அளவில் திருகோணமலை கந்தலாய் பகுதியிலே இந்த புயல் விட்வா கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பகுதியிலும் மழையும் அதிகமாக வரும்போது கிழக்கு மாகாண மக்கள் மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீர் நேரடியாக கடலுக்கு போகும்போது மழையும் அதிகமாக இருப்பதனால் கடலை சென்று அடைவது தடுக்கப்படும். கோடை காலம் மாதிரி இருக்காது. எனவே கடற்கரையோரமாக அண்டிய பகுதிகளில் இருக்கும் குடியிருப்புகளுக்கு கூட மிகப்பெரிய பாதிப்பு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தயவு கூர்ந்து அவதானத்துடன் இருங்கள். குழந்தைகள் வைத்துக் கொண்டிருக்கும் அயலவர்கள் இருந்தால் அவர்களை நீங்களும் பாதுகாக்க துணியுங்கள். பகிர்ந்து உண்ணும் செயற்பாடுகளை வளமை போன்று மனிதநேயத்தோடு இளைஞர்கள் நாங்கள் பேட வேண்டும். வாயில்லா ஜீவன்கள் ஏக்கத்துடன் இருப்பதற்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் உணவை கொடுத்து அதுகளையும் பாதுகாக்கிறதுக்கு துணிய வேண்டும் போன்ற மனிதநேயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இப்போது முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன். கொழும்பு, கம்பஹா, கடுத்துறை இலங்கையிலே அன்னளவாக 3 மில்லியனுக்கு 3.3 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்கள், வாக்காளர்கள் தொகை கொண்ட பிரதேசங்கள். அப்படி என்றால் மக்கள் தொகை இன்னும் அதிகம். அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 பிரதேசங்களை பார்த்தோமாக இருந்தால், இந்த மாவட்டங்களை பார்த்தோமாக இருந்தால், கழுகங்கை, கலனிகங்கை, மகாகங்கை, அத்தனகல்லோய போய் சேருகின்ற இந்த 3 இடங்களும் இதனை அதிகம் பாதிப்படைய செய்யக்கூடிய 3 நதிகள். அதிலே கழுகங்கை ஏற்கனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சிவனொளிப்பாத மலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராந்தியம் தான் ரத்னபுரி. இலங்கையிலே அதிகப்படியான நீர்வீழ்ச்சி கொண்ட மாவட்டம். எனவே மிகப்பெரிய மழை வரும்போது மழை வெள்ளம் உடனடியாகவே கொண்டு ஒவ்வொரு முறையும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிடும். இம்முறையும் அது ஏற்படுத்திவிட்டது. அந்த பகுதியினர் எனவே இது சார்ந்த விடயங்களுக்கு முகம் கண்டதனால் இதையும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று நம்பலாம். ஆனால் கழனி கங்கை அப்படி அல்ல. எதிர்பாராத, குறிப்பாக சிவனொளிபாதத்துக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய நீர் படுகையில் இருந்து வந்து அதன் பின்னர் மஸ்கெலிய, மௌசாக்கல, நோட்டன் பிரிட்ஜ் போன்ற பிராந்தியங்களினூடாக கலனி வெளி என சொல்லப்படுகின்ற பள்ளத்தாக்கினூடாக நேரடியாக கொழும்பை வந்தடையும் ஒரு நதி மிக பாரிய அளவிலே நீரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த முகில் அடிப்பு மழங்கினால் மிக பாரிய அளவிலே ஒரு நீரினுடைய அளவை கொண்டு கொழும்பு வருகிறது என்றால் 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை விட பெரும் பாதிப்புகளை அது உருவாக்கலாம். எனவே ஹங்கல்லையிலிருந்து கொழும்பு முகத்துவாரம் வரையிலான பிரதேசங்களிலே நெருங்கிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதம், சட்டமாக கூட உண்மையாகவே அமைக்கப்படக்கூடாத இடங்களில் இருக்கின்றன. எனவே மக்களே அவதானத்துடன் இருங்கள். ஏலவே நமக்கு அனுபவம் இருக்கிறது. இவை பெருக்கெடுத்து வரும்போது பெரும் பாதிப்புகளை கொழும்பு மக்களுக்கு ஏற்படுத்தலாம். எனவே எல்லோரும் பாதுகாப்பான இடம் நோக்கி இப்போதே நகர்ந்து செல்ல துணியுங்கள். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். அதே போன்றுதான் அத்தனகல்லோய, மகாவோயினா வரும்போது கம்பகாவும் மிகவும் பெருக்கெடுக்கும். இம்முறையும் அதே ஆபத்து இருக்கிறது. கம்பகா இடங்களில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ் பேசக்கூடியவராக இருந்தால் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். அந்த பிராந்தியங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் மிகவும் பாதுகாப்பான இடம் நோக்கி செல்வதற்கான நேரம் இது. தயவு கூர்ந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் இது சாதாரணமாக உங்களுக்கு புரிவது போன்று நான் ஒரு சின்ன விடயத்தை தந்திருக்கின்றேன். வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள், வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள், வானிலை அறிஞர்கள் இதை பற்றி இன்னும்
மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களோடு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி நான் சரளமாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும், இது பேராபத்து. பேராபத்து நிலையை முதலிலே நாங்கள் தவிர்ப்பது அந்த பேராபத்தை பற்றி புரிந்து கொள்வதில் இருந்துதான். அப்படி என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் முதலே எடுக்க வேண்டும். இரண்டாவது, பாதிப்புகள் வந்தால் உடனடியாக அதிலிருந்து விலகி எங்களை பாதுகாப்பதற்கான உடனடி செயற்பாடுகள், அவசர செயற்பாடுகளை இப்பயே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். அவசர உடைகள், அவசரமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள், இவற்றை இப்போதே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக நீங்கள் நகர்வதற்கு, அதையும் தாண்டி நீங்கள் அதிலே மாட்டிக்கொண்டீர்களாக இருந்தால் வெளிவருவதற்கான அவசர உதவிகள் தொடர்ந்தும் இலங்கையினுடைய உத்தியோகபூர்வமான தேசிய ஊடகங்களிலே தொடர்ந்தும் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாதுகாப்பு இலக்கங்கள், அவதானிப்பு இலக்கங்கள், இதனை தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை அறிய கொடுத்து, உங்கள் தகவலை கொடுத்து உங்களை பாதுகாக்க தயவு கூர்ந்து முன்வாருங்கள். மக்களை மனித நேயத்தோடு பார்த்தோம். இது தவிர இலங்கையினுடைய பல நிறுவனங்கள் வளமை போன்று இந்த நிவாரண செயற்பாடுகளை களமிறங்கி இருக்கின்றன. சக்தி தொலைக்காட்சியும் வளமை போன்று சக்தி நிறுவனமும் இயங்குகிறது. எனவே பாதுகாப்பான முறையிலே உதவும் நீங்கள் கூட அவ்வகையான நிறுவனங்களுக்கு சென்று ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக மற்றவர்களுக்கு உதவி வழங்கும் வளமையான செயற்பாடையும் நாங்கள் செய்யலாம் என்று கூறி இந்த தகவலை நீங்கள் பொறுத்து பார்த்தமைக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். அவதானமாக இருங்கள். இன்னும் பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடும். எங்கள் அவதானம் பல விடயத்தை தவிர்த்துவிடும்.